உங்களை காண செய்த தேவனுக்கு முதலாவது கனமும் மகிமையை செலுத்துவோம். இந்த மாலை வேளையிலே எங்களோடு இருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி கேட்போம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நாம் படிக்க போறோம். 2 விதமான யோசனையும் அதன் விளைவுகள். பொதுவா நமக்கு நிறைய யோசனை இருக்கு. அந்த யோசனை தேவனுக்கு விருப்பமா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்ப எது தீமையான யோசனை, எது நல்ல யோசனை? தேவனுடைய சித்தத்தின்படி யோசிக்கிற யோசனை எல்லாம் நல்ல யோசனை தான். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராயிருக்கிற எந்த ஒரு யோசனையும் தீமையான யோசனை. சரி, தீமையை யோசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் தவறுகிறார்கள். இன்றைய நாள்ல இதை மட்டும்தான் படிக்க போறோம். நன்மை யோசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கின்ற அடுத்த வாரத்துல நம்ம கர்த்தர் சித்தமானால் நம்ம கவனிப்போம். அப்ப தீமையை யோசிக்கிறவர்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். சரி, அப்ப தீமையை நம்ம தேடணும்னா தீமை தான் வரும். தெரிந்து கொள்ளுதல் நமக்கு முன்னாக தேவன் வைத்திருக்கிறார். அது வெளிச்சமா தான் இருக்கு. தெரிந்து கொள்ளுதல் என்பது யாருக்கும் மறைவா இல்ல. நன்மை இருக்கு, தீமை இருக்கு, உண்மை இருக்கு, பொய் இருக்கு, இருளும் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபமும் இருக்கு. எது வேணும் நாம தான் தெரிந்து கொள்ளணும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுனா நமக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைக்கும், அதாவது தயவு கிடைக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம செய்வதற்கு மாறாக எதுவும் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. கலாத்தியர் புஸ்தகத்துல நீங்க படிப்பீங்கன்னா, நம்ம ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சரி, இப்போ மோசம் போய்விடக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எப்படிப்பட்ட யோசனை யோசிக்கிறோம்? மாம்ச ரீதியான ஒரு யோசனை இருக்கா, அல்லது ஆவிக்குரிய ரீதியான ஒரு யோசனை இருக்கா? 2 காரியம் இருக்கான்னு பாக்குறாரு. மாம்சத்திற்கென்று நம்ம விதைச்சோம்னா மாம்சத்தினுடைய அழிவு தான் நமக்கு கிடைக்கும். ஆவிக்கென்று விதைச்சோம்னா ஆவியினால நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப நம்முடைய யோசனை எதுக்குரியது? மாம்ச ரீதிக்கான, என்னுடைய மாம்சத்துக்கு பிடிக்கும் அதுக்காகவா, இல்ல தேவனுடைய வார்த்தையில் இப்படி இருக்குது, அது நன்மையா இருக்கு, அப்படி யோசிக்கணுமா? எப்படி யோசிக்கணும்? அப்ப எதை விதைக்கிறோமோ அதான் நம்ம அறுப்போம். மனுஷனுடைய யோசனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்காரு? சங்கீதம் 94:11. நம்ம நிறைய யோசிக்க முடியும், ஆனா அந்த யோசனையெல்லாம் கர்த்தர் என்னவென்று சொல்றாரு? சங்கீதம் 94:11, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரி, வீண் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனுஷனுடைய யோசனை எப்படி வீணா போகுது? நாம அவருடைய சித்தத்தின்படி யோசிக்கல, நம்முடைய மனதின்படி யோசிக்கிறோம், நம்முடைய இதயத்துல விரும்பினதை யோசிக்கிறோம், நமக்கு பிரியமானதை யோசிக்கிறோம், நம்முடைய பார்வையில் எது நல்லதோ அதை யோசிக்கிறோம். அதனால வீணா போச்சு. பாருங்க, நம்ம எதையும் யோசிக்கலாம், ஆனா பிரதியுத்தரம் சொல்லுவது தேவன் தான் வேலை செய்வார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். சரி, அப்ப மனதின் யோசனைகள் மனுஷனுடைய, நாம யோசிக்கிறோம், ஆனா நாவுல இருந்து வருதோ கர்த்தர் தான் நமக்கு அதை கொடுக்கணும். எதையாவது பேசணும், எதையாவது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சாலும் தேவன் அதையும் கூட மாத்தி விடுவார். அப்போ மனுஷனுடைய வழிகள் நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. நீதிமொழிகள் நமக்கு தெரியும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:2 வாசிப்போம். நம்முடைய வழிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய யோசனையில நம்ம எப்படிதான் பார்க்கிறோம்?
மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அங்கதான் நம்ம பிரச்சனை ஆயிடுது. நம்முடைய பார்வையில நம்ம யோசிக்கிற பொழுது சுத்தமா தான் இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில யோசிக்கும் பொழுது நிறுத்து பார்க்கிறார். இது சரியா சரியில்லையா, இந்த யோசனை எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கிறோம். நாம பார்வையில நம்முடைய நோக்கத்திலையும் நம்முடைய பார்வையிலும் நமக்கு சரியான யோசிக்கிற மாதிரி தெரியுது, சுத்தமா தானே யோசிக்கிறோம். ஆனா நீங்க தேவனுடைய பார்வைக்கு போகணும், அங்கே போகணும். அவர் நிறுத்து பார்த்துறாரு. நிறுத்து பார்த்தா சரியா இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடும். நிறுத்தா கரெக்டா இருக்கணும், தராசுனா முள்ளு இருக்கணும் இல்லையா. அவர் நிறுத்து பார்க்கிறாருங்கும் போது சமப்படுத்தி பார்க்கிறாரு, அது இல்ல சரியா இல்ல. நாம யோசிக்கிறோம் நல்லா இருக்கு, அது சுத்தம் தெரியுது நமக்கு. ஆனா தேவன் நிறுத்து பார்க்கும்போது அது சரியா இல்ல. நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒப்புவின்னா என்ன அர்த்தம்? நாம யோசிக்கிற அந்த யோசனை, செய்கிற செயல் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறதா என்றுதான் பார்க்கணும். அப்படி நீங்க பார்த்து அதன்படி ஒப்புவிக்கிற பொழுது உங்க யோசனை எல்லாம் சரியாயிடும். பாருங்க, இப்பதான் நம்ம சரியா இருப்போம். மனுஷனுடைய வழியை குறித்தும் அப்படி நடக்கை குறித்தும் தீர்க்கதரிசியானவர் என்ன அறிந்திருக்காருன்னா, எரேமியா 10:23 கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஒப்புவிச்சா அவர் கர்த்தர் நடத்துவாரு, ஒப்புவிக்கலைன்னா நம்மால் நடக்க முடியாது. நான் எவ்வளவுதான் நினைத்தாலும் யாருடைய யோசனை நிற்கும்? நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நமக்கு நிறைய யோசனை இருக்கு இல்லையா, என்ன வேணாலும் யோசிக்கலாம். பெரிய சிறகு உண்டாக்கிட்டு வானலாவ பெரிய யோசனையை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் நம்ம இந்த யோசனையெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் நிற்கும். அவர் என்ன வச்சிருக்காரோ அதன்படிதான் நிற்கும். அப்ப நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவருடைய யோசனைக்கு போயிடணும். நம்முடைய திரளான யோசனை யோசிச்சு எத்தனை நடந்திருக்கு? நிறைய நடக்கல. ஏன் நடக்கல? அது கர்த்தருடைய சித்தத்துல இல்ல. அது பாருங்க, இல்லாதனால நடக்கல. அப்போ நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் பாருங்க. எசையா 47:13. எசையா 47:13. உன் திரளான யோசனைகளினாலே நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணக்கிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். பாருங்க, அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நடக்கல. சோசியம் பாக்குறாங்க, நடக்கல. நட்சத்திரம் பாக்குறாங்க, நடக்கல. அமாவாசை கணிக்கிறாங்க, அது நடக்கல. இப்பொழுது அவங்க இடுக்கமான காலகட்டத்துக்குள்ள இருக்காங்க. ஏன்னா தேவன் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். எப்படி முடியும்? ஒண்ணும் முடியாது. பாருங்க, நீ கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்படுகிறவங்களும் சோசியம் பாக்குறாங்க, நட்சத்திரம் பாக்குறாங்க, நாள் பாக்குறாங்க, அமாவாசையும் கணிக்கிறாங்க. பாருங்க, அது ஆபத்துல அவங்க விலக்கி ரட்சிக்க மாட்டாங்க. நம்முடைய திரளான யோசனையில நம்ம இழைச்சு போறோமா? யோசிச்சு பாக்குறோம், கர்த்தருடைய சித்தத்துல அது இல்லவே இல்லை. களைச்சு போறோம், உற்சாகத்தை இழந்து போறோம். இதுக்காக நாம யோசனை, நம்ம யோசனைக்காகவே நாம களைச்சு போயிடுறோம். தேவனுடைய யோசனைனா களைச்சே போகாதுங்க. அவருடைய நினைவுகளின் யோசனைகளில் நம்ம செல்ல முடியுமா? முடியாது. ஏசாயா 55:8-9. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 8-9 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, அப்போ நாம நினைக்கிறது மாதிரி தேவன் இருக்கிறாரா? இல்ல. அது எவ்வளவு தூரம் சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயரமா இருக்கின்றார். அப்ப தேவனுடைய வழிகளை போல அவரை போல யோசிப்பது எப்படி? அவருடைய பிரமாணத்தின்படி போல. அவருடைய பிரமாணத்தின்படி போனா இயேசுவும் அவரும் ஒன்றா இருந்தாங்க. திரளான கூட்டத்தார் ஒன்றா இருந்தாங்க, ஒரே இருதயமா இருந்தாங்க. எப்படி அப்போஸ்தலர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி அவங்க நடந்தாங்க. பிதா எப்படி நடக்காரோ இயேசு அப்படி நடந்தாரு. இப்போ ஒன்றா இருக்கும். ஆனா என்னுடைய நினைவு வச்சா அது எப்போதுமே ஒன்றாவே ஆகாது. தேவனுக்கு விரோதமா நம்ம ஒரு காலத்திலேயாவது யோசிக்க முடியுமா? அதாவது தேவனுடைய ஆலோசனைக்கு மிஞ்சி இதான் அப்படி யோசிக்கிறேன், இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், நினைச்சுக்கலாம். ஆனா முடியுமா? நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30 வசனம்.
நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அவருக்கு விரோதமா ஞானமும் இல்ல, புத்தியும் இல்ல, ஆலோசனையும் இல்லை. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தொடர்ந்து தொடர்ந்து யோசிச்சிருந்தாலும் அவருடைய நினைவுலையும் அவருடைய ஞானத்திலையும் வரலைன்னா நம்ம எந்த விதத்திலையும் யோசிக்கவே முடியாது. அகிதோப்பேல் சொல்லி ஒரு மனிதன் இருந்தான், ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். ஆனால் ஒரு நாள் தேவன் அந்த ஆலோசனை அபத்தமாக்கும்படி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப யோசிச்சு பார்த்தார், நடக்கல. சிலர் தங்களுடைய யோசனை யோசிக்கிறாங்க, நடக்கல. நினைச்சாங்க நம்ம யோசனையின்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, போட ஒண்ணு வேணாம், இது செய்ய வேணாம், சோர்ந்து போறாங்க. பாருங்க, அவங்க என்ன சிந்திக்கணும்னா, இது நம்முடைய யோசனைய தேவனுடைய யோசனையின்படி நம்ம நடந்தா சரியா இருக்குமா அப்படி யோசிக்கணும். அதுக்கு பதிலா அப்படி யோசிக்காம நாமளே யோசிச்சு நாம யோசிக்கிறபடி சரியா இல்லைங்கும் போது நம்ம களைச்சு போறோம். இந்த அகிதோப்பேல் என்று சொல்லக்கூடிய மனிதன் அப்படி யோசிச்சான். 2 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கிட்டேன். இப்படி யோசிக்கும் பொழுது அவர் யோசனையின்படி நடக்கல. நடக்காத போது அவர் என்ன ஆயிடுவாரு? இன்னைக்கு இளம் பிள்ளைகள் அப்படித்தான் செத்து போறாங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 17:23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இன்னைக்கு அவரவர யோசிக்கிறபடி நடக்கலைன்னா நாண்டு கொண்டு சாகுறாங்க, ரயில்வேல அடிபடி சாகுறாங்க, கிணத்துல விழுந்து சாகுறாங்க. செத்து போங்க, வேற வழி என்ன இருக்கு? அதுக்கு தவறான யோசனையில யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு நாள் யோசிச்சு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாம் அப்படியே நடந்துச்சு. ரெக்க முளைச்சிருச்சு. தேவன் பார்த்தாரு, இவனை அடக்கணும். இவன் சொல்ற ஆலோசனையை பொய்யாக்கிட்டாரு. பாருங்க, எப்பவுமே நமக்கு எல்லாமே சரியா நடக்குன்னு சொல்லக்கூடாது. எப்போ நம்ம உயர்த்துறோமோ, எப்போ ஒரு பெருமையா இருக்கிறோமோ, அப்ப நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் தப்பாக்கிடுவாரு. இப்போ தவறா போன உன்னை இவருக்கு அது பிடிக்கல, பிடிக்காம போன உன்னை போயிட்டு வெக்கமாச்சு, நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சே, இப்ப நடக்கலையே, நான் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப கேட்க மாட்டாங்களே, இப்படின்னு நினைச்சு இவருக்கு வெளியே வர்றதுக்கு வெக்கமாச்சு. அந்த அவமானத்தையும் ஒரு தாங்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரு. இவனை சில தாங்க மறுத்துட்டார். நான் சொன்னபடி நடக்கலைன்னா, நான் தப்பாயிட்டேன்னா நான் என்ன செய்யணும்னா என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஏதோ ஒரு தப்பா இருக்குது, அப்ப தேவன் எனக்கு எதிரா இருக்காரு, இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பாக்குறதுக்கு பதிலாக அந்த அவமானத்தையும் நான் தாங்க வேண்டும், அந்த நிந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய தோல்வியும் நான் கண்டுபிடித்து நல்ல காரியங்களை செய்வதற்கு இன்னும் தீர்மானிக்க வேண்டும். இவர் என்ன செஞ்சார்னா ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் ஒண்ணு நான் நினைச்சபடி நடக்கலைன்னா சாகுறாங்க. செத்துதான் போன, ஒரு வழியே கிடையாது. ஏன்னா தீமையை யோசித்து செத்ததுனால என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன பரிதாபம் பண்ணுவாங்க? செத்து 3 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஜெப கொடுத்து போயிட்டு செத்து அவங்க முடிஞ்சு பறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலம் நினைவுல இருக்கு, அப்புறம் அவ்வளவுதான். பாருங்க, தீமையை யோசித்து நம்ம செத்தேன்னா அதனால தவறுதான் ஆபம் சொல்றாரு. பாருங்க, நல்லதை யோசிக்கணும். நம்ம தீங்கான காரியத்தை யோசித்த பிற்பாடு என்ன செய்யறாருங்க? இது மாதிரி வேலை செஞ்சாரு. இந்த வேலையை செஞ்சது யார் தெரியுமோ? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அப்ப தேவன் அன்பு கூர்ந்திருக்காரா? நீ எங்கேயோ உயர்த்திருக்க, எங்கேயோ பெருமையா இருந்திருக்க, எங்கேயோ மேன்மையா இருந்திருக்கிற, எங்கேயோ உன்னை சொன்னாலும் நடக்கிறதுனால நீ ரொம்ப கௌரவமா இருந்திருக்கிற. இப்போ நான் உன்னை வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சேன்னு வளர்க்க பார்த்தாரு. இப்ப இந்த கட்டளை அபத்தமாக கட்டளையிட்டது யாரு? தேவன். என்ன செஞ்சிருக்கணும்? தன்னை தாழ்த்தி இருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? செத்து போயிட்டார். பாருங்க, அப்ப தேவன் நம்ம மேல் எப்போதுமே அன்பா இருக்காரு. நல்லது நடக்கும் போது மட்டுமல்ல, தீயதை நமக்காக அனுமதிக்கிற பொழுதும் நம்ம மேல் அன்பா தான் இருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தப்பட்ட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே தன் மேன்மை வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையை குறித்து உயர்த்தாதபடி ஒரு வார்த்தை இருக்கா? 12ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது நான் குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. எதுக்கு சொல்றாரு? நான் என்னை உயர்த்தாத படிக்கு. தேவன் அன்பா இருக்காரா பவுல் மேல? இல்ல அன்பா இல்லையா? ஐயாண்டவரே, அது வேணாண்டவரே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம பழகாத வரைக்கும் அப்படிதான் தோணும், வேணாண்டவரையும் தெரியும்.
அவமானங்களையும் நிந்தனைகளையும் சகிக்கும் பொழுது நான் இன்னும் அதை சகித்துக் கொள்கிறேன் என்று தேவன் என்னை கண்டுபிடிக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார். நான் பெருமையா போய் கீழே விழுந்து நரகத்துக்கு போறதை விட அவமானத்தை நிந்தையை சகித்தேன்னா இயேசுவினுடைய மாதிரி, அந்த மாதிரியை சகித்து நான் என்ன செய்யணும், நான் மேன்மையா இருக்க முடியும். ஆனா அது என்ன செய்யல, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அகிதேப்பல் மாதிரி ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டாரா? சொன்னாரு, பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. வேணான்னு நினைச்சிருந்தாலும் அவர் பேசவே இல்லை. அப்ப எதுக்குன்னா, தேவன் இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யறாரு கேட்டீங்கன்னா, நாம அவர் தான் கட்டளையிட்டேன்னு சொல்றார். அடுத்த ஒரு ஆண்டுக்கு போவோம். ரெகபெயாம் தீமையான காரியங்களை யோசித்தார். யோசிச்சுட்டு ஆலோசனை பண்றதுக்கு போனார். என்ன ஆலோசனை பண்ணார்னா, முதியோர் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா தன் சார்பில் வளர்ந்த வாலிபர்கள்ட்ட இவர் ஆலோசனை பண்ண பார்த்தார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் படிங்க. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாம் இடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அவ்வளவுதான். இவர் தீமையான காரியங்களை, நல்ல யோசனையை அவர் கேட்கல, வாலிபர் யோசனையை கேட்டாரு. அவர் கேட்டுட்டு ரொம்ப கடுமையான உத்தரவு கொடுத்தாரு. இஸ்ரவேலர்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம நல்ல யோசனை யோசிக்காத பொழுது தவற செய்வோம். இப்ப நம்ம யெரொபெயாமுக்கு பக்கமா திரும்புறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26 30 வரைக்கும். இந்த யெரொபெயாம் தீமையை யோசித்து தவறினாரா? அது தேவனுடைய பார்வையில பாவமான்னு பாருங்க. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். சரி, இப்ப யெரொபெயாம் சாலமோனுடைய வேலைக்காரன், ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன். இப்போ ரெகொபெயாமுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் இருந்தது, அவரை விட்டு விலகிட்டாங்க. இப்போ யெரொபெயாம் இப்பொழுது பாவம் செஞ்சிட்டார். தீமையான காரியங்களை யோசித்து, என்ன தீமையான காரியங்களை யோசித்தாரு? தன்னுடைய ராஜ்யபாரத்தை காப்பாற்றுவதற்காக ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போறாங்க, அங்க போக கூடாது, போயிடுவாங்க சொல்லிட்டு தன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தான். சரி, இப்ப சிந்தித்த இந்த சிந்தனையானது என்னவா மாறுச்சுன்னா 28ஆம் வசனத்துல, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்றாரு. என்ன யோசனை பண்றாரு? பொண்ணுனால ஆரோன் மாதிரி கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டு இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு, ஒரு ராஜா, நீங்க எகிப்துக்கு அங்க போறதுக்கு, எருசலேமுக்கு போறது ரொம்ப வருத்தம், அதனால எகிப்திலிருந்து வரப்பண்ண தேவன் இதுதான் அப்படி சொல்லி தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை தான்லையும் ஒன்றை பெத்தலையும் ஸ்தாபிச்சார். தான் என்பது உங்க மேப்ல பாத்தீங்கன்னா வடக்கு பக்கத்துல மேல இருக்கும். பெத்தல் என்பது கீழே இருக்கு, தெற்கு பகுதியில கீழே இருக்கு. இப்ப இங்க ஸ்தாபிச்சுட்டு இவர் இங்கே போனிட்டா நம்மளை விட்டு ஜனங்கள் போக மாட்டாங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப தீமையை யோசித்தபடினால அது பாவம் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப ஒரு தீமையை யோசிச்சா நல்லா இருப்பாங்களா, தவறுவாங்களா? ஒருத்தர் தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க,
நீங்க ஏன் அவங்களை பத்தி கவலைப்படுறீங்க? நிச்சயமா தவறி போயிடுவாங்க. அவங்க காரியங்கள் ஜெயம் ஆகாது. பார்க்கறது கொஞ்சம் காலம் ஜெயமாகிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வேத வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரும் அப்படி முன்னேற மாதிரி நீங்க பார்த்திருக்க முடியாது. பாருங்க, தீமையை யோசிச்சு அவங்களுக்கு என்ன சொன்னார் பாருங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் படிங்க. 14ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைக்கிறார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்கு உட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்பொழுதே இது நடந்தேறும். சரி, அப்ப நம்ம என்ன படிக்கிறோம் நினைவு இருக்கா? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். அப்ப எரேமியா தீமையை யோசித்து அந்த 2 கண்டுக்குட்டியை உண்டாக்கி மக்களை பாவம் பண்ண வச்சிட்டார். சிலை வழிபாடு செஞ்சு உருவ வழிபாடு செஞ்சு மக்களை பாவத்திற்குட்பாடு செய்தாரு. இது தேவனுக்கு பாவமாயிடுச்சு. பாவமானபடினால தேவ கோபம் அவன் மேல் எழும்பினது. என்ன எழும்பிச்சு? வீட்டில நான் ஒரு பொல்லாப்ப வர பண்ணுவேன். யார் வர பண்ணது? தேவன் தான். என்ன செய்ய போறாருங்க? சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலா இராதபடி இஸ்ரவேல்ல அடைபட்டவனையும் சரி விடுபட்டவனையும் சரி சங்காரம் பண்ணி குப்பை எப்படி கழிச்சு போடுறாங்க. இது பிளாஸ்டிக், இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை, இது வேறு விதமா கழிக்கிறாங்க இல்லையா? குப்பை கழித்து போடுவது போல கழிச்சு போட்டாங்க. பாருங்க, இப்போ ஒரு முறை இருக்கு பாருங்க. குப்பை கழித்து போடப்படுகிறது போல கரெக்டா கழிச்சிருக்காரு. எரேமியாமையின் அதுக்கு பின்னாடி என்னன்னு பாக்குறாருன்னா, பின்னடியாரையும் கட்டோட அற்று போகும்படி கழிச்சு போறாரு. அது எதுவுமே இல்ல. கட்டோடுனா அது மிச்சமே வைக்கல. இப்ப தேவன் இந்த மாதிரி சிலை வழிபாடு செய்யறவங்க மேல எவ்வளவு கோபமா இருக்கா நீங்க பாக்குறீங்களா? உருவ வழிபாடு மற்ற இந்த மாதிரி வழிபாடு செய்யறவங்க மேல, ஜனங்களை பாவம் செய்ய பண்றவங்க மேல, தீமையை யோசித்து செய்யறவங்க மேல அவர் எவ்வளவு கோபமா இருக்கா இருப்பாருங்க. அவரு அந்த கட்டோடைய கழிச்சு போடுறது மட்டும் இல்லாம எரேமியாவின் சந்ததியாரில் பட்டணத்துல சாகிறவன் எது தின்னுமா? நாய். நீங்க அந்த சேனல்ல ஓனாய் நாய் கடிச்சு இருக்கிறத பாத்துருக்கீங்களா? ஓனாய் இருக்குல்ல, ஒரு சென்னாயா ஓனாயா கடிச்சிருக்கும் பாருங்க. மொத்தத்துக்கு எல்லா பக்கம் சுத்தி பிச்சிரும். அப்ப தேவனுக்கு கோபம் எவ்வளவு இருந்தா அந்த மனுஷனை நாய் கடிச்சிருக்கிறதுக்கு வச்சிருப்பாரு பாருங்க. அவருக்கு ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு. 10 கோத்திரம் தேவன் கொடுத்தாரு. ஆனா தேவனை பாவம் செய்ய பண்ணும் போது அந்த 10 கோத்திரம் கொடுத்ததுக்காக மன்னிச்சிட மாட்டாரு. பாவம் தான். பாவம் செய்யும் போது பாவமாகவும் நீதி செய்யும் போது நீதிமானாகவும் தேவன் பார்க்கிறார். தீமை யோசிக்கிற பொழுது அவர்களை கட்டோட நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். இப்ப கழுகு எப்படி இழுக்குது? வச்சு இழுக்குது பாருங்க. மொத்த சதையும் பிடிச்சு இழுக்குது. அப்ப பாருங்க, ஆகாயத்து பறவைகளை தின்னும். ஆகையால் எழுந்து நீ வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்தில் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப தீமையை யோசிச்சா நம்ம எந்த அளவுக்கு நலமா இருக்க முடியும்? நிச்சயமா இல்லை. அப்ப எதுக்காக கல்லறைக்கு உட்படுவான்னு சொன்னா, உங்ககிட்ட கர்த்தருக்கு நல்ல காரியம் காணப்படுச்சு, அதனால நீ கல்லறைக்கு உட்படுவ. வேற யார் என்ன செய்ய முடியாது? கல்லறைக்கு உட்பட முடியாது. இப்பொழுதே சங்கரிச்சு போட்டுவேன் சொன்னார். அப்ப தீமையை யோசிக்கிற ஒரு யோசனை நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. எஸ்தர் காலத்துல ஆமான் யூதருக்கு விரோதமாக ஒரு தீமை யோசிச்சான். கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சா? நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆமான் அந்த தூக்கு மரத்தை கட்டினாரு, ஜனங்களுக்கு விரோதமா நிருபடுத்தினாரு, மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொண்டாரு. இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்தார். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அப்படியே மாறிச்சு. எஸ்தர்
9ஆம் அதிகாரம் 24-25. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 24-25. அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனையை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். பாருங்க, ராஜ்யத்தின் மேல நல்ல அதிகாரியா வச்சு மொத்தமா ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை தவிர வேற யாரும் இல்ல, இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் வந்த உடனே யூதருக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவர் மரியாதை குறைவா நடந்தபடினால தேவன் அப்படியே திருப்பினார். அவர் அந்த விருந்து வைக்கிற நேரத்துல அந்த இது போறாரு. போகும்போது தேவன் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய இருதயத்தில் இன்னொரு எண்ணத்தை கொடுத்தாரு. அவர் கெஞ்சுறாரு. ஆனா ராஜாவுக்கு எப்படி எண்ணம் வந்துச்சுன்னா, நான் இருக்கும் போதே என் மனைவியை பலவந்தம் பண்ணும்படி கட்டாயம் பண்ண பாக்குறான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அவர். இதான் யார் செய்யற வேலை பாருங்க. இந்த வேலையெல்லாம் பாருங்க, அவனை இன்னைக்கு அழிக்கணும்னு தேவன் நினைச்சாருன்னா பாருங்க, இருதயங்களை யோசனைகளை திருப்பி விட முடியும். அப்ப உடனே ராஜா சொன்னானு டக்குன்னு அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு மொர்தெகாய்க்காக ஆமான தூக்குமரம் பண்ணிருக்கான்னு உடனே சொன்னாங்க. சொல்றாங்க, உடனே போய் அந்த தூக்குமரத்திலேயே இவனையும் உடைய பிள்ளைகளையும் எல்லாரும் தூக்கி போட்டாங்க. எவ்வளவு காலம் தீமை ஓடும்? கொஞ்ச காலம் ஓடும். ஆனா ஒரு நாள் வரும், அப்ப எல்லாமே மொத்தமா நாசமாயிடும். அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் இப்படிதான் செஞ்சாங்க. அவங்க தேவனுக்கு செவி கொடாம பொல்லாப்பு செய்து செய்து அவங்களுடைய மொத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனாலும் ஒரு நாள் என்னாச்சு? அவங்கள தேவன் அழிச்சு போட்டார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருந்தது என்னாச்சு? இருட்டாயிடுச்சு. யோபுக்கு விரோதமா நண்பர்கள் என்ன யோசிச்சாங்க? 42ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 யோபுக்கு விரோதமா நண்பர்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனா தேவன் சொன்னாரு, நீங்க புத்தீனமா பேசிட்டீங்க, நிதானமா பேசல. அதனால என்ன செய்யுங்க? யோபுட்ட போங்க, உங்க காணிக்கை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அப்போ யோபு நன்மை யோசித்தபடினால அவருக்கு தவறு நடக்கல. யோபு நண்பர்கள் தீமை யோசித்தபடினால அவர்களுக்கு தேவன் அவங்க மேல என்ன ஆயிட்டார் பாருங்க. அந்த வசனத்தை 42, 7, 8, 9, 10 வசனம் வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை சொன்னாரு. ஏன் மன்னிக்கணும்? அப்ப என் மேல் எனக்கு கோபம் மூளுகிறதுன்னு சொன்னார். அப்ப இவங்க பேசின வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, நிதானமா பேசல. இப்போது நீங்க போங்க, போய் அங்க போயிட்டு என்ன செய்யுங்க? யோபுட்ட கொடுங்கன்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுக்கொள்றோம்னா, தீமையை நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமா தவறிவோம். தீமை செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், ஆனா ஒரு நாள் தவறியே போவாங்க. நீங்க உங்க கண்ணால பார்க்க முடியாம கூட இருக்கும். ஆனா நிச்சயமா இதெல்லாம் பாருங்க, நிச்சயமா நடந்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, அது நமக்கு போதும். இப்ப தீமையை நம்ம யோசிக்க கூடாது என்பது அது மூலமா நமக்கு தெரியும். 1-2 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இஸ்ரவேலர்கள் தீமை யோசிச்ச பொழுது கடிந்து கொள்ளப்பட்டாங்க. தேவன் அதை சொன்னார். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. சங்கீதம் 81, 11-15 வரைக்கும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான போதும். அப்போ 11, 12, 13 ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என்னை விரும்பவும் இல்லை. அவங்க இருதயத்தின் கடினத்தின்படி விட்டுவிட்டேன், யோசனைப்படியே நடந்தாங்க. பிறகு கேட்கிறார் தேவன். அதனால அந்த எதிரியாளுகளை கையில கொடுத்தார். இப்ப அவங்ககிட்ட மீட்கிறார். அப்போ இவங்க வெறுத்தபடினால அவங்க யோசனை எல்லாம் எரேமியா 7ஆம் அதிகாரம்
23, 24 நீங்க படிச்சீங்கன்னா, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே உங்களுக்கு அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களும் அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படியும் கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்றார். உங்க குறிப்புக்குன்னா என்ன நீங்க வசனம் எழுதிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 10-23 வரைக்கும், எரேமியா 18:10-23 வரைக்கும், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 59-66 வரைக்கும். இதெல்லாம் தீமை யோசிச்சதுனால தவறி போறாங்க. நான் பாடத்தை முடிவு கொண்டு வரோம். அப்ப தீமை யோசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, தவறுவாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பாங்க. மனுஷனுடைய யோசனையை கர்த்தர் அறிஞ்சிருக்காரு. மனுஷனுடைய யோசனை நம்முடையது, நாவின் பிரதியுத்தம் கர்த்தரிலிருந்து வரும். அப்ப நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செய்கையெல்லாம் ஒப்புவிச்சணும். அப்படி ஒப்புவிச்சோம்னா அது மாதிரி நடக்கும். அகிதோப்பேல் யோசனைப்படி நடந்துச்சா? அந்த யோசனையை தேவன் அபத்தமாக்கும்படி கட்டளையிட்டார். என்னாச்சு? அதை தாங்கணும். அதுக்கு பதில் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டார். ரெகபெயாம் அவருக்கும் போச்சு, எரேமியா அவரும் போச்சு. பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் தாங்களா யோசித்து நிறைய காரியங்களை செய்யறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது ஆமான் அவனை யோசிச்சு கெட்டு போயிட்டான், இஸ்ரவேலர்கள் அவனை யோசிச்சு கெட்டு போயிட்டாங்க. இப்ப யோசிச்சவங்க யோபி நண்பர்கள் அவங்களும் போச்சு. புத்தி நம்ம தேவனுடைய கோபம் மூழுது. இப்ப பாருங்க, இப்போ தேவன் ஒரு நாள் பொறுத்திருக்காரு. ஆனா ஒரு நாள் திரும்பும் போது அவன் நிச்சயமா அவ்வளவு அழிஞ்சு போவாங்க. அன்னைக்கு என்ன செய்வாங்க? எரேமியா மேல எவ்வளவு கோபமா இருந்தாரு? ரொம்ப ரொம்ப கோபமா இருந்தாரு. அப்படியானால் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. கர்த்தர் சித்தமானால் நன்மை யோசித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம்.